பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கடினமானவைகளை எளிதாய் செய்ய முடியும். ஆதார வசனம் மத்தேயு 5:44 48 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 48 வசனம். பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் மலை பிரசங்க வசனங்களை கண்டது மக்கள் ஐயோ இது நம்மளாலாம் முடியாது என்று சற்று பயத்தோடே ஒதுங்குகிறோம். கிறிஸ்துவ வாழ்வின் சாரமே மேற்கண்ட வசனத்தில் தான் உள்ளது. இதுதான் நமக்கு ஐடென்டிட்டி கார்டு. நம்மால் செய்ய முடியாத ஒன்றை அவர் நம்மை செய்ய சொல்வது இல்லை. சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்ற கட்டளைக்குள்ளே இதை நிறைவேற்ற வல்லமை, பலன், ஞானம் இவற்றை கிருபையாக வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 4:13 வசனம் இதற்குள்ளே இருக்கிறது. வெளியிலேயே நின்று கொண்டு ஐயோ என்னால் முடியாது என்று சொல்வதை விட தைரியமாக உள்ளே இறங்கி செய்ய ஆரம்பிப்போமே. இப்போது வல்லமை கூடும். யோர்தானில் தைரியமாக காலை எடுத்து வைத்தவுடன் தான் பிரவாகித்து வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. மத்தேயு 11:30 வசனத்தில் என் நுகம் மெதுவாகி என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். அதே அதிகாரம் 11:29 வசனத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். கர்த்தர் நம்மை ஒன்றை செய்ய சொன்னால் அதில் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறார். ஒன்றை செய்ய வேண்டாம் என்றாலும் அதிலும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவே, நாம் ஆசீர்வாதமாக இருக்கவே செய்யவும் செய்ய வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். நீங்கள் எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. ஏன்? ஒரு கம்பெனி, ஸ்கூலு, பிரைவேட் ஃபார்மில் எதில் வேலை செய்தாலும் சம்பளம் அந்தந்த ஹெட்டு தான் கொடுக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், வேலை கொடுத்தது நான் தான், சம்பளம் கொடுக்க வைப்பது நான் தான், உயர்வை கொடுப்பது நானே, இதை மனதில் கொள் என்கிறார். எப்படி? நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்று கொலோசியர் 3:23-24. கர்த்தர் எதை சொல்கிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ, எதை தேடச் சொல்கிறாரோ, மொத்தத்தில் அவர் சொல்வதை கேட்டு அப்படியே கீழ்ப்படுவதே கிறிஸ்தவனாகும். வேறு ஐடென்டிட்டி நமக்கு செல்லாது. இது வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதாகும். மத்தேயு 6:35. இவைகளெல்லாம் என்றால் எவைகளெல்லாம்? இம்மைக்கும் மறுமைக்கும் ஜீவனத்திற்கும் தேவபக்திக்கும் வேண்டிய சகலமும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கப்படும். 1 தீமோத்தேயு 6:17, யோவேல் 2:26. ஏராளமான வாக்குகள் உண்டு. கர்த்தர் இவைகளை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். மேற்கண்ட கட்டளைகளை நிறைவேற்றுவது எளிது என்றால் எளிது, கடினம் என்று எண்ணினால் கடினம்தான். இது நமது சிந்தையை பொறுத்தது. இதற்கு ரோஷம், வீம்பு, ஆர்கியூமெண்ட்டு, கோபம் இன்னும் இவைகளோடு இணைந்தவைகள் முதல் விட்டுவிட வேண்டும். இவைகளை விடமாட்டேன் என்றால் அவைகளை செய்வது மிகவும் கடினம். ஒரு போர்வையை சும்மா சுமப்பதற்கு நினைச்சு சுமப்பதற்கு உள்ள வித்தியாசம். கிறிஸ்துவை உண்மையாக சேவித்து பயந்து நடந்து கீழ்ப்படிதலோடு இருப்பவர்களுக்கு, ஊழியம் செய்பவர்களுக்கு கட்டாயம் காரணமே இல்லாத எதிரிகள் உண்டு. இது நாம் எப்படி ஜெயிப்பது? ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. இவர்களை அவர் பார்த்து கொள்வார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்கள் ஆஃபீஸில் ஒருவர் வீட்டில் ஃபங்க்ஷன், எல்லாருக்கும் இன்விடேஷன் கார்டு கொடுக்கிறார். உங்களுக்கு வேண்டா வெறுப்பாக கொடுக்கிறார். என்ன பண்ணுறது, வழியே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். இது அவருக்கும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த கார்டை வாங்கினதும் கை வைத்து ஜெபியுங்கள், ஆசீர்வதியுங்கள், அந்த ஃபங்க்ஷன் அற்புதமாக நடக்க வேண்டும், உதவி செய்யுங்கப்பா என்று ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள், மனதார ஜெபியுங்கள். கட்டாயம் போங்கள், கிஃப்ட்டு வாங்காவிட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் போகிறதே கிஃப்ட்டு தான், ப்ரெசண்ட்டு தான். சந்தோஷமாக கலந்து கொண்டு நிறைவு செய்துவிட்டு வாருங்கள். இப்போது தேவ கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்துள்ளீர்கள். இதற்கு ரோஷம் சாக வேண்டும். இதைத்தான் பவுல் நான் அனுதினமும் சாகிறேன் என்றான். சரி, அழைக்கவே இல்லை என்றால் ஃபங்க்ஷன் முடிந்து வந்ததும் அக்கறையோடு விசாரியுங்கள். இதற்கு இன்னும் நம்முடையது பலது சாக வேண்டும். இது காஸ்ட்லி. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நடந்த உண்மை சம்பவம்.
மாமியார் பெரும் பிரச்சனை மருமகளுக்கும். மருமகள் யோசித்து யோசித்து பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு வந்ததும் இந்த மலை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாள். பின் மாமியாரை தான் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு தான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இதற்கு உதவி செய்யப்பா என்று தினமும் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவர் இருதயத்தில் பேசினாரா, இன்றும் மாமியார் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வாய் என்று. இவர்கள் பதில் சொல்வதற்கு பதிலாக அவர்களுக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி ரூமை சரி செய்து பின் இயேசுவே இதோ ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார்களாம். சிறிது நாட்களேயே மாமியார் மருமகளுக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து முக்கியமாக ஏதாவது வேலை இருந்தால் செய்துவிட்டு கொடுத்து விட்டு போகிறேன் என்று கேட்டார்களாம். பார்த்தீர்களா? குறிப்பு: மாமியார் ரட்சிக்கப்படாதவர். இப்படித்தான் நாம் ஜெயித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். எபேசியர் 3:20 படி ஆசீர்வாதங்கள் வந்து லைனாக நிற்கும். செய்து பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, கடினமானவைகளை கூட எளிதாய் செய்து முடித்து உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய கிருபை போதும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.